குட் ஈவினிங் இதுதான் குட் ஈவினிங் சொல்கிறதா? குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸில் நாய்ஸ் பொல்யூஷன் பார்க்க போகிறோம். இப்போ நான் பொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா, நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது சத்தத்தினால என்ன பாதிப்பு ஏற்படுது, வாட் யூ மீன் பை நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ அதான் பார்க்க போகிறோம். டெஃபினேஷன் பாருங்கள். நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் அன்வான்ட், அது தேவையற்றது. நாய்ஸ்னால் சப்தம் வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம். போன இதில் வந்து எவ்ரி திங் வி ஆல்ரெடி சா தட். டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோம். வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏர் பொல்யூஷன் பார்த்தோம். அடுத்து வாட்டர் பொல்யூஷன், இப்போ நாய்ஸ் பொல்யூஷன். சத்தம் வந்து என்ன நம்மளை பாதிக்குது அதுதான் பார்க்க போகிறோம். நாய்ஸ் பொல்யூஷன் அன்வான்ட் ஆர் எக்ஸசிவ் சவுண்ட் தட் கேன் ஹாவ் டெட்டோரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் குவாலிட்டி. அதாவது ரொம்ப சவுண்ட் இருந்ததுன்னா என்னன்னா உடல் ரீதியான பாதிப்பு, காதுகள் வழியாக போய் நம்ம பட என்டையர் பாடி. நாய்ஸ் பொல்யூஷன் காமன்லி ஜெனரேட்டட் பை மெனி ஃபேக்டரிஸ். அதாவது அந்த சத்தம் வந்து தடான்னு கேட்கும்பொழுது காதுகள் வழியாக நமக்கு உள்ளே போய் நம்ம என்டையர் பாடியே அஃபெக்ட் பண்ணோம். அப்புறம் இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா, நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் காமன்லி ஜெனரேட் பை மெனி ஃபேக்டரிஸ். தொழில் நிறுவனங்கள் நடக்கும் பொழுது அதில் பாதிக்குது. இட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் ஹைவே. பெரிய நெடுஞ்சாலையில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரயில்வேஸ் அண்ட் ஏரோப்ளேன் டிராஃபிக் அண்ட் ஃப்ரம் அவுட்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் தீஸ் காசஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்டல் குவாலிட்டி. நாய்ஸ் காமன்லி ஜெனரேட்டட் பை மெனி ஃபேக்டரிஸ். பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணும் பொழுது சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து இன் அண்ட் அரவுண்ட் தோஸ் ஹூ ஆர் ரெசைடிங் இன் அண்ட் அரவுண்ட் த ஃபேக்டரிஸ் தே ஆர் அஃபெக்டட் பை த நாய்ஸ் பொல்யூஷன். அவருடைய அது டெய்லி போகிற தொட்டு இன் அண்ட் அரவுண்ட் அந்த ஃபேக்டரியை சுற்றி இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். நாட் ஓன்லி தட், மெனி ஃபேக்டரிஸ் அண்ட் இட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் ஹைவே. அதாவது நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா, நெடுஞ்சாலைன்னா ஹைவேஸ் ரோடு போகுது இல்லையா, அதில் போகும்போது ரயில்வேஸ் பஸ் டிராஃபிக் நைட்டெல்லாம் பஸ்ஸு தடான்னு போயிட்டே இருக்கும். அந்த ரயில்வே தண்டவாளத்தில் போகும்போது தடன்னு அந்த பக்கம் இன் அண்ட் அரவுண்ட் தோஸ் ஹூ ஆர் ரெசைடிங் இன் அண்ட் அரவுண்ட் த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் லைக் தட் they are also affected by the noise pollution. And aeroplane traffic also, it also gives great hindrance to our health. நாய்ஸ் வந்து ஒரு பொல்யூஷன். காதுகள் மொழியாக போய் நம்முடைய உடலையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அது இருக்குது. அண்ட் ஃப்ரம் அவுட்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி. நாட் ஓன்லி தட், அவுட்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன், அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, வெளியில் வந்து பில்டிங் கட்டுறது, அப்போ என்ன ஆகும், சவுண்டு வரும். மிஷின் வேலை செய்கிறது, தண்ணி எடுக்கிறது, டிராக்டர், அந்த மிஷின் வந்து ட்ரில்லிங் பண்ணும் பொழுது சவுண்டு வரும். அப்புறம் வாட்ரு வந்து பயங்கரமான சவுண்டு, அதெல்லாம் என்ன ஆகும், பொல்யூஷன். அது வந்து சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தக்கூடிய ரீசன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ கிளியர்லி வாட்சிங் லைக் திஸ். நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் அன்வான்ட். நோட் டவுன் தட் பாயிண்ட். ஆர் எக்ஸசிவ் சவுண்ட் தட் கேன் ஹாவ் டெட்டோரியஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் த ஹியூமன் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட். மனித உடலையும் சுற்றுப்புறத்தையும் பாதிக்கக்கூடியது நாய்ஸ் பொல்யூஷன். அடுத்ததாக நாய்ஸ் பொல்யூஷன் காமன்லி எப்படி எல்லாம் வருது, மெனி ஃபேக்டரிஸ் அண்ட் ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் ஹைவேஸ். பஸ்ஸு லாரி போகிற ஹைவேஸ், நெடுஞ்சாலையில் போகக்கூடிய வாகனங்கள் மூலமாக வரக்கூடிய சவுண்டு இருக்க, தட் ஆல்சோ அஃபெக்டட் அவர் ஏர். காதுகள் வழியாக நம்ம உடல் ரீதியாக எல்லாமே என்டையர் திங்ஸ் வந்து வில் பி ஸ்பாயில்டு வெரி சூன். ஃப்ரம் ஹைவே, ரயில்வே அண்ட் ஏரோப்ளேன். ரயில்வே இன் அண்ட் அரவுண்ட் ரெசைடிங் வசிக்கக்கூடிய மக்கள் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்காங்க, டெய்லி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். தண்டவாளத்தில் ரயில் போகும்போது சவுண்டு வரும்ல, கடா கடா கடான்னு அந்த சவுண்டெல்லாம் இட் ஆல்சோ கிவ்ஸ் த பொல்யூஷன் ஃபார் த பீப்புள். அண்ட் ஃப்ரம் அவுட்டோர் கன்ஸ்ட்ரக்ஷன். பில்டிங் கட்டும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம், அதில் ஏற்படக்கூடிய அந்த சத்தத்தின் விளைவாக பொல்யூஷன், அந்த ஏரியாவில் மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். என்னென்ன வகைகள், வாட் ஆர் ஆல் த டைப்ஸ்? அட்மாஸ்பரிக் நாய்ஸ். அட்மாஸ்பரிக் நாய்ஸ் ஆர் ஸ்டாட்டிக்
is caused by lightning discharges and thunderstorms and other natural electrical disturbances occurring in the atmosphere. Atmosphere நம்ம வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். தட் இஸ் அட்மாஸ்பியரிக் நாய்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் இஸ் நிலையான அல்லது காஸ்ட் பை லைட்டிங் டிஸ்சார்ஜஸ். ஒளி இஸ் லைட்டிங், ஒளியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுதும் இன் தண்டர் ஸ்டோம்ஸ், அதாவது தண்டர், வாட் யூ மீன் பை தண்டர் ஸ்டோம்ஸ்னால் புயல் காற்று வீசும் பொழுது ஸ்டோம்ஸ், அதனால் சவுண்டு வரக்கூடிய அந்த நேச்சுரல் எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ், அதன் விளைவாக எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ் அக்கரிங் இன் த அட்மாஸ்பியர். என்ன எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணிவிடுவோம். எலக்ட்ரிசிட்டி ஸ்டோம், வெள்ளம், ஃப்ளட் அண்ட் ஸ்டோம்னா என்ன பண்ணுவோம், கரண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ என்ன, இட் வில் கிரியேட் த என்டையர் ஏரியாவுக்கு ப்ராப்ளம் வரும். அது என்ன, தட் இஸ் அக்கரிங் இன் த அட்மாஸ்பியர் ப்ராப்ளம். அடுத்ததாக இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ், தொழிற்சாலைகள் இயங்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் வந்து those who are residing in and around the factories, they are also affected by noise pollution. Industrial noise refers to noise that is created in the factories. Sound becomes noise, it becomes unwanted. Sound becomes noise. Sound, அது நாய்ஸ்னா சத்தம். It becomes unwanted, தேவையற்ற சவுண்டு. Heavy industries like ship building, பெரிய கனரக தொழிற்சாலைகள், ஷிப் பில்டிங் கப்பல் கட்டுற தொழிற்சாலை, அயன் அண்ட் ஸ்டீல் இரும்பு தொழிற்சாலைகள், அண்ட் ஹேவ் லாங் பீன் அசோசியேட்டட் வித் நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங். அதனுடைய விளைவாக காது வந்து கேட்கக்கூடிய சக்தியை இழந்துவிடும். அந்த நாய்ஸ் கேட்டு கேட்டு சத்தத்தினால நாய்ஸ் காது வந்து கேட்கக்கூடிய சக்தியை இட் ஹேஸ் லூஸ் இட்ஸ் ஹியரிங், கேட்கக்கூடிய சக்தி இழந்துடும். அடுத்ததாக மேன் மேட் நாய்ஸ், மனிதனால் ஏற்படக்கூடிய சப்தங்கள். த மெயின் சோர்ஸ் ஆஃப் மேன் மேட் நாய்ஸ் பொல்யூஷன் ஆர் ships, aircraft, seismic exploration, marine construction, drilling and motor boats. இதெல்லாம் மனிதனால் மேட், மனிதன் உருவாக்கக்கூடிய பொருட்கள். அது என்னென்னா மேட் நாய்ஸ் பொல்யூஷன் ஆர் ஷிப்ஸ், கப்பல் கட்டுற இடம், ஏர்கிராஃப்ட், ஏரோஸ்டேட், ஏர்போர்ட், seismic எக்ஸ்ப்ளோரேஷன், மெரைன் கன்ஸ்ட்ரக்ஷன், கப்பல் கட்டக்கூடிய தளங்கள், ட்ரில்லிங் அண்ட் மோட்டார் போட்ஸ், ட்ரில்லிங் கீழே வந்து ஓட்ட போட்டு ட்ரில் பண்ணுறாங்க இல்லையா, லேண்டை ட்ரில் பண்ணும்பொழுது சவுண்டு வரும். அண்ட் மோட்டார் போட், தீஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் மேட் நாய்ஸ் பொல்யூஷன், மனிதனால் உருவாக்கக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன் பை நாய்ஸ் பொல்யூஷன் சொன்னால், ரெமடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் வாட்டர் பொல்யூஷன் பார்த்துட்டோம். நாய்ஸ் பொல்யூஷனை வாட் அபவுட் த நாய்ஸ் பொல்யூஷன், வாட் ஆர் ஆல் இட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து இப்போ என்னென்னா டைப்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், என்னென்ன வகைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ காசஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷனால என்னென்ன காசஸ், விளைவுகள் ஏற்படுது, என்ன விளைவுகள், தட் ஆர் ஆல் த நாய்ஸ் காசஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். Poor urban planning, improper urban planning will cause more nuisance among the city travelers. Causes of noise pollution, இப்போ அந்த நாய்ஸ் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? புவர் அர்பன் பிளானிங், குறைவான நகர்ப்புறத்தை திட்டமிட்டு செய்யும் பொழுது, இம்ப்ராப்பர், முறையற்ற பிளானிங் வில் காஸ் மோர் நியூசன்ஸ் அமாங் த சிட்டி ட்ராவலர்ஸ். சிட்டியில் வந்து முறை இல்லாமல் அர்பன் பிளானிங், நகர்ப்புறத்தை வந்து நகர்மயமாக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சத்தம் வந்து என்ன இருக்குன்னா, வில் காஸ் மோர் நியூசன்ஸ் அமாங் த சிட்டி ட்ராவலர்ஸ். சிட்டியில் போகக்கூடிய பயணிகளுக்கு அதிகமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது எது? அர்பன் பிளானிங் வில் காஸ் மோர் நியூசன்ஸ் டு த சிட்டி ட்ராவலர்ஸ். அடுத்ததாக சவுண்ட்ஸ் ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், சத்தம் இதில் இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ், சவுண்ட்ஸ் ஃப்ரம் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கேன் காஸ் டெம்பரரி ஹியரிங் லாஸ். அது சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், காரு, பஸ்ஸு, லாரி போகும்பொழுது அந்த சவுண்டு என்ன ஆகும், கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, தோஸ் ஹூ ஆர் ரெசிடிங் த ரோட் சைடு, they are also affected by the hearing loss. That is also possible. Understand? Hearing loss. Sounds from motor vehicles can cause temporary hearing loss. All of you listen, all of you note down that point. அப்புறம் கிரேக்கர்ஸ், வெடிபொருட்கள். கிரேக்கர்ஸ் மீன் வெடிபொருட்கள். Enormous crackers are used during some occasions. Enormous crackers-na வெடிபொருட்கள். Such activities create a very louder noise to the level of
நல்லா புரிஞ்சுக்கங்க. கிரேக்கர்ஸ், வெடிபொருட்கள். During some occasions, such activities create a very louder noise to the level of harming to the public. மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த கிரேக்கர். படார்னு வெடிக்கும் பொழுது என்ன ஆகும், சவுண்டு வந்து காதை புழக்கும். சம்டைம்ஸ் தே மே ஈவன் காஸ் டெஃப்னஸ் டு சில்ட்ரன் அண்ட் ஏஜ்டு. சில நேரங்களில் குழந்தைகளுடைய காது வந்து செவியோட இது வந்து கேட்கக்கூடிய திறனை இழந்துடும். ஓல்டேஜ் பீப்புளும் தே ஆல்சோ லாஸ்ட் தேர் என்னது டெஃப்னஸ், அதாவது ஈவன் காஸ் டெஃப்னஸ் டு சில்ட்ரன் அண்ட் ஏஜ்டு. தீஸ் ஆர் ஆல் திஸ் ரீசன். அடுத்தது ஃபேக்டரி அண்ட் மிஷினரி. ஃபேக்டரி அண்ட் மிஷினரி அதாவது தி இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் காஸ்ட் பை கண்டினியூஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மில்ஸ். இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ், தொழிற்சாலையிலிருந்து ஏற்படக்கூடிய சத்தம் வந்து காஸ்ட் பை கண்டினியூஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மில்ஸ், தொடர்ச்சியாக அந்த மில்லை இயங்கிட்டு இருக்கும்போது மிஷின்ஸ் அண்ட் நியூமேட்டிக் ட்ரில்ஸ் இஸ் அன்பியரபிள் நியூசன்ஸ் டு த ஒர்க்கர்ஸ். அது ஒர்க்கர்ஸ், அந்த ஒர்க்கர்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த ஃபேக்டரி தேர் ஆல்சோ வில் ஃபெல் இல் பிகாஸ் டியூ டு தட் ரீசன். ஃபேக்ட் ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற பொழுது கண்டினியூஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மில்ஸ், மிஷின்ஸ் அண்ட் நியூமேட்டிக் ட்ரில்ஸ் இஸ் அன்பியரபிள் நியூசன்ஸ் டு த ஒர்க்கர்ஸ். அது வந்து அன்பியரபிள், தவிர்க்க முடியாதது, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. யாருன்னா தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரி இட் செல்ஃப் தேர் ஆல்சோ ஃபெல் இல் பிகாஸ் ஆஃப் தேர் லாஸ்ட் தேர் இயர்னஸ், கேட்கக்கூடிய இதை இறந்துருவாங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபேக்டரி அண்ட் மிஷினரி. தட் இஸ் ஃபோர்த் ரீசன். அடுத்ததாக எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், ஹியரிங் லாஸ். இப்போ வந்து இது பார்த்தோம். இப்போ அதனுடைய விளைவு என்ன, வாட் ஆர் ஆல் தி காசஸ், எஃபெக்ட்ஸ், அதனுடைய விளைவு, நாய்ஸ் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன. ஹியரிங் லாஸ், கேட்கக்கூடிய தன்மையை இழந்து விடுவார்கள். chronic exposure to noise may cause noise induced hearing loss. என்னத்தை தூண்டுது, ஹியரிங் லாஸ், காது கேட்கக்கூடிய தன்மையை இழந்துவிடும். older people are exposed to significant occupational noise and thereby reduce hearing sensitivity. வயசானவங்களுக்கு என்ன ஒன்றா ஏஜ் ஆக ஓல்டர் பீப்புள் ஆர் எக்ஸ்போஸ்டு டு சிக்னிஃபிகண்ட் ஆக்குபேஷனல், அந்த வேலையிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்தம் இருக்கு இல்லையா, ரெடியூஸ்டு ஹியரிங் சென்சிட்டிவிட்டி, காது கேட்கக்கூடிய உணர்ச்சியை இழந்துவிடும். அடுத்ததாக டேமேஜ் பிசியாலஜிக்கல் அண்டு சைக்காலஜிக்கல் ஹெல்த். டேமேஜ், நஷ்டப்படுத்தும், என்னத்தை, பிசியாலஜிக்கல் and also psychological health. Unwanted noise can damage physiological and psychological health. For example, annoyance and aggression, hypertension and high stress levels. அந்த சவுண்டு கேட்குறது என்ன ஆகும்னா சைக்காலஜிக்கலாகவும் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் சவுண்டு கேட்கும் பொழுது அனாயன்ஸ் அண்ட் அக்ரஷன், ஹைப்பர் டென்ஷன், பிபியை ஏற்றி விட்டுரும், சவுண்டு வந்து ப்ரெஷரை ஏற்றி விட்டுரும், அண்ட் ஹை ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கும். தீஸ் ஆர் ஆல் தீஸ் வெரி வெரி பேட் காசஸ், அண்டர்ஸ்டாண்ட். அடுத்ததாக கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட்ஸ். கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட்ஸ், high noise levels can contribute cardiovascular problems and exposure to blood pressure. அடுத்ததாக அது சொல்கிறோம் பார், ஹை நாய்ஸ் லெவல்ஸ் கேன் கான்ட்ரிபியூட். ரொம்ப சத்தம் இருக்கும் பொழுது வேலை செய்கிறவங்களுக்கு சரி, யார் தோஸ் ஹூ ஆர் ரெசிடிங் இன் அண்ட் அரவுண்ட் த ஃபேக்டரிஸ் தேர் ஆல்சோ ஃபெல் இல் டியூ டு த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ். கார்டியோவாஸ்குலர் அப்படின்னா ஹார்ட், இதய சம்பந்தமான ப்ராப்ளம், பிரச்சனை ஏற்படும். அந்த ஆல்சோ அதனுடைய விளைவு எக்ஸ்போசர் டு பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம் அதிகரித்து தே வில் ஆல்சோ ஃபெல் இல், உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக detrimental effect on animals and aquatic life. Noise can have a detrimental effect on animals, increasing the risk of death. அது ஒன்றி இல்லை, மனிதர்களுடைய ஒன்றி இல்லை, ஈவன் அனிமல்ஸ் ஆல்சோ லாஸ் தேர், அது வந்து பாதிக்கப்படும். பட்டாசு வெடிக்கும் பொழுது, அது வெடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ ஃபெல் இல் அண்ட் ஆல்சோ டெத் மே அக்கர், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆன் வைல்டு லைஃப் அண்டு aquatic. Effects on wildlife and aquatic animals. It creates hormone imbalance, chronic stress,
பேனிக் அண்ட் எஸ்கேப் பிஹேவியர் அண்ட் இன்ஜுரி. அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கிரியேட் ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் நம்ம ஒரு சுரக்கக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது இம்பேலன்ஸ். பேலன்ஸு சரியாக இருக்கிறது என்ன ஆகிடும், முறை தவறிடும். கிரானிக் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஏற்படும். அதனுடைய விளைவாக பேனிக் அண்ட் எஸ்கேப் பிஹேவியர் அண்ட் இன்ஜுரி, வியாதி இன்ஜுரி பிரச்சனைகள் வருவதற்கும் டிசீஸ் வருவதற்கும் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். எஃபெக்ட்ஸ் ஆன் வைல்டு லைஃப் அண்ட் aquatic animal, it creates hormone imbalance, chronic stress, panic and escape behavior and injury. அடுத்ததாக ரெமெடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் நாய்ஸ் பொல்யூஷன். இந்த மாதிரி சத்தத்தை குறைப்பதற்கு ரெமெடியல் தீர்வு, மெஷர் என்னென்ன அளவுகள் டு கண்ட்ரோல் நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் சத்தத்தினால் ஏற்படக்கூடிய மாசை கட்டுப்படுத்துவது ரெமெடியல் மெஷர்ஸ். அதற்கான தீர்வு என்ன, வாட் ஆர் ஆல் த மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து யூஸ் ஆஃப் நாய்ஸ் பேரியர்ஸ். யூஸ் ஆஃப் அந்த சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன தடைகளை வைக்க வேண்டும். எங்கேருந்து நாய்ஸ் வருதோ அந்த இடத்துல பேரியர்ஸ் ஷுட் பி வைக்கணும். தட் ஷுட் பி ஆக்குபைடு தட் ஏரியா. அடுத்ததாக நியூவர் இன் ரோடுவே ஃபார் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். அடுத்ததாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யூஸ் ஆஃப் நாய்ஸ் பேரியர்ஸ், சத்தத்தை தடுப்பதற்காக என்ன பேரியர்ஸ் தடைகளை வைக்க வேண்டும். ரெண்டாவதாக நியூவர் ரோடுவே ஃபார் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், புதிய வழித்தளங்களை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா பைபாஸ், ஏன்னா ஒரே ரூட்டில் போயிட்டு இருந்தால் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். தட் ஷுட் பி செப்பரேட்டட் ஃபார் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்துக்காக தனியான ஒரு பாதை. நியூவர் ரோடுவே, புதிய வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல், போக்குவரத்தை கட்டுப்படுத்தணும். டிராஃபிக் கண்ட்ரோல் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். 4, ரெகுலேட்டிங் டைம்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ். அதாவது ஹெவி வெஹிக்கிள் கனரக வாகனங்கள் போகுவதற்கான டைம், ரெகுலேட்டிங் டைம். இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் போகணும். மார்னிங் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் தான் போகணும். ஏதாவது ஒரு சம் கண்ட்ரோல் இருக்கணும். தட் இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஹெவி வெஹிக்கிள்ஸ். தட் இஸ் த ரெகுலேட்டிங் டைம்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ். அதுக்குன்னு டயத்தை மென்ஷன் பண்ணி அதுபடி போகாத கனரக வாகனங்களை என்ன பண்ணணும், சீஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணால் அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இன்ஸ்டலேஷன் ஆஃப் நாய்ஸ் பேரியர்ஸ் இன் த ஒர்க் பிளேஸ். இன்ஸ்டலேஷன் என்ன பண்ணணும், நாய்ஸ் பேரியர்ஸ் தடைகளை வைக்கணும். சவுண்டு வர்றதுக்கான இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஒர்க் பிளேஸ், வேலை செய்யக்கூடிய ஒர்க்கு, இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அங்கேருந்து வரக்கூடிய சத்தம் வெளியில் வராதபடி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் த நாய்ஸ் பேரியர்ஸ், தடைகளை வைக்க வேண்டும். சத்தம் வருவதற்கான தடைகளை, தடுப்புத்துவர்களை வைக்க வேண்டும். அடுத்ததாக ரெகுலேஷன் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ். லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறாங்க இல்லையா, நைட்டில் 10 மணி மேலே லவுட் ஸ்பீக்கரே அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ வைக்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், ஒரே பேசிக்கிட்டு இருப்பாங்க 10 மணிக்கு மேலே. தட் ஷுட் பி அவாய்டட். அது இட் கிவ்ஸ் கிரேட் ஹிண்ட்ரன்ஸ் டு த பீப்புள், தோஸ் ஹூ ஆர் ரெசிடிங் இன் அண்ட் அரௌண்ட் தட் ஏரியா. தே வில் ஆல்சோ அஃபெக்டட் பை த லவுட் ஸ்பீக்கர். அதனால் அஃபெக்ட் ஆவாங்க. அது தட் ஷுட் பி ரெகுலேட்டட். அதாவது ரெகுலேஷன் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர் டைமிங்ஸ். இந்த நேரத்தில் இந்த டைம் வரைக்கும் லவுட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவை எந்த இதாக இருக்கட்டும், சாமி பாட்டாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், அல்லது எந்த விதமான ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் தீஸ் ரெமெடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் நாய்ஸ் பொல்யூஷன். அதாவது நாய்ஸ் பொல்யூஷனை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகள். தீஸ் ஆர் 6 பாயிண்ட்ஸ் ஆர் த ரெமெடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் நாய்ஸ் பொல்யூஷன். அடுத்ததாக இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், லேண்ட் பொல்யூஷன். இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்தோம். இப்போ லேண்டு, நிலத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாசுக்கள், பொல்யூஷன். வாட் ஆர் ஆல் த லேண்ட் பொல்யூஷன் பார்க்கலாமா? யூ கேன் see this picture. All of these pictures can explain. You have knowledge regarding this. Dust, வேஸ்ட், குப்பைங்களை கொட்டுறாங்க. அது லேண்ட் வந்து எப்படி பொல்யூட் ஆகுது, நிலம் மாசுபடுது. அதாவது இன்னைக்கு nowadays you can see that nowadays everybody maintain environmental hygiene is very, very important. Environmental hygiene is very, very necessary, because if you do not maintain the environmental
maintenance, automatically you will fall ill. Death may die. You can also death may occur. Immediately சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஏற்படும். என்விரான்மெண்ட் சுத்தமாக இல்லைன்னா you will fall ill. Afterwards you will be died very soon. That is possible. Environment hygiene is very, very important. That is why this is called land pollution. The land pollution is defined as the degradation of land because of the disposal of waste on the land. Degradation of the land because என்னன்னு கேட்டிங்கன்னா the disposal of waste on the land. நிலத்தில் உள்ள waste that should be removed. Any substance, solid or liquid or gas that is discharged, emitted or deposited in the environment in such a way that it alters the environment, causes land pollution. இந்த மாதிரி டஸ்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா that should be affected the entire land area automatically. That it gives great hindrance to the people, public. Understand? That is why that should be another removed from that place. Protection of the Environmental Operation Act 1997. இந்த பாதுகாப்பு சுற்றுப்புற பாதுகாப்பு சட்டம் 1947 ஏற்படுத்தப்பட்டது. தட் ஷுட் பி இந்த மாதிரி டஸ்ட்லாம் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிடணும். இம்மிடியட்லி தட் ஷுட் பி ரிமூவ்டு. த லேண்ட் பொல்யூஷன். அதனால தான் லேண்ட் வந்து என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. நிலம் வந்து மாசுபடுறதுக்கு காரணம் என்னன்னா டஸ்ட். தட் இஸ் டிஸ்சார்ஜ் எமிட்டட் ஆர் டெபாசிட்டட் இன் த என்விரான்மெண்ட் சச் ஏ வே தட் இட் ஆல்டர்ஸ் த என்விரான்மெண்ட், காசஸ் லேண்ட் பொல்யூஷன். அதனால என்ன ஆகுது, நிலம் வந்து மாசுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஆப்ரேஷன் ஆக்ட் இப்போ 1997 நிலத்தை ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஆப்ரேஷன், சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டமே இயற்றப்பட்டது. நமது இந்திய அரசாங்கத்தால் சட்டம் இயற்றப்பட்டது இயர் 1997. ஆல் வி நோட் டவுன் திஸ் இயர் அண்ட் பாயிண்ட். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன், என்னென்ன வகைகள் நிலம் பொல்யூஷன் ஆகிறதுக்கு என்னென்ன, வாட் ஆர் ஆல் த டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் வேஸ்ட். டைப்ஸ் ஆஃப் லேண்ட், நல்லா ஆல் ஆஃப் யூ நோட் டவுன் திஸ் பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன், நிலம் மாசுபடுவதற்கான வகைகள், டைப்ஸ் என்னென்ன வகைகளில் மாசுபடுது. ஒன்று சாலிட் வேஸ்ட், கடின பொருட்களுடைய வேஸ்ட். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரபிஷ் லைக் பேப்பர், plastic containers, bottles, cans, food, used cars, broken electronic goods, municipal waste and hospital waste. These are all coming under the category of solid waste. Understand? All of you note down that point. What do you mean? It includes all kinds of rubbish like paper, plastic containers, bottles, cans, food, used cars, broken electronic goods, municipal waste and hospital waste. These are all called consist of solid waste. அந்த டைட்டிலுக்குள்ள இத்தனை இருக்கு. ஆல் ஆஃப் யூ கிளியர்? இதை வந்து தட் ஷுட் பி அவாய்டட். இது வந்து டைப்ஸ், என்னென்ன வகைகளில் பொல்யூஷன் ஆகுது, லேண்ட் பொல்யூஷனுக்கு காரணங்கள் என்னங்கிறத சொல்கிறேன். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரபிஷ். ரபிஷ்னா வேஸ்ட் லைக் பேப்பர், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பாட்டில்ஸ், கேன்ஸ், ஃபுட், யூஸ்டு கார்ஸ், broken எலக்ட்ரானிக் குட்ஸ், முனிசிபல் வேஸ்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட். அடுத்தது நம்பர் 2, பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் பெஸ்டினா பூச்சிக்கொல்லிகளும், ஃபெர்டிலைசர் உரங்களும். மெனி ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ், எல்லா ஃபார்மிங் அதாவது ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் ஃபார் ஹையர் கிராப் yield which pollute land. நல்லா புரிஞ்சுக்கணும். all of you listen, all of you watch this point regarding இதெல்லாம் வந்து these are all it also remove the germs, bacteria and insects like that from the land area. நல்லா புரிஞ்சுக்கணும். பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர், உரங்களும் மற்றும் பூச்சிக்கொல்லிகளும். இது வந்து உரங்களும் பூச்சிகளும் பயன்படுத்தும் பொழுது பூச்சிகள்லாம் சாவுது. உரங்கள் போடுவதற்கு ஃபெர்டிலைசர்ஸ் போடும்பொழுது கிராப்ஸ் கேன் grow very well. That is possible. But however it also affect the entire land. அஃபெக்ட் பண்ணுது, நிலத்தினுடைய ஃபெர்டிலிட்டியை குறைக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? அதனுடைய நேச்சுரல் ஃபெர்டிலிட்டியை it also spoil the natural fertility of the land. Understand? It also spoil the natural fertility of the land. என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். all of you watch like this. Pesticides and fertilizers, many farming activities engage in the application of fertilizers, pesticides and insecticides for higher crop yielding which pollute land. yielding நல்லா வரும், பூச்சிகள் சாவும். ஆனால்
அந்த ஃபெர்டிலைசர்ஸும் இன்செக்டிசைடும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணும் பொழுது அந்த நிலத்தினுடைய நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி வில் பி ஸ்பாயில்டு. அது அழிஞ்சிடும். இயற்கையிலே இருக்கக்கூடிய அதனுடைய வளம் போயிடும். இது என்னதை சாப்பிடும்? நேச்சுரல் ஃபெர்டிலிட்டியை ஸ்பாயில் பண்ணிவிடும். எது? பெஸ்டிசைட்ஸு, ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஆல்சோ இன்செக்டிசைட்ஸ்லாம் ஸ்பாயில்டு த என்டையர் லேண்ட் ஏரியா. ஆனால் இதனுடைய விளைவாக பயிர் நல்லா வளரும், விளைச்சல் நல்லா இருக்கும், கல்டிவேஷன் ஈல்டிங் நல்லா இருக்கும். பட் என்ன ஆகும்? லேண்ட் ஏரியா பொல்யூட் ஆகிடும். அந்த இடத்துல உள்ள நிலம் மாசுபட்டு விடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் ஆஃப் இட் கிளியர்? ஆல் ஆஃப் யூ நோட் திஸ் பாயிண்ட். டிஃபாரஸ்டேஷன், காடுகளை பாதுகாத்தல். ஹியூமன்ஸ் டிபெண்ட் ஆன் ட்ரீஸ் ஃபார் மெனி திங்ஸ். மனித இனம் டிபெண்ட்ஸ் ஆன் ட்ரீஸ். ஏன் மரங்களை சார்ந்திருக்கிறோம்? ஃபார் மெனி திங்ஸ். ஏன் சார்ந்திருக்கிறோம்? மெனி திங்ஸ் இன்க்ளூடிங் லைஃப். உயிர் வாழ்வதற்கு மரங்கள் தேவைன்னு சொல்கிறான். ஒய்? ஏன்னா இட் கிவ்ஸ் ஆக்சிஜன் டு அஸ் அண்ட் ஆல்சோ இட் we observe carbon dioxide and exhale oxygen to the human being. That is why we must grow trees. That is very, very important by deforestation. காடுகளை பாதுகாத்தல். Trees absorb carbon dioxide from the air and release oxygen, which is needed for our human life and also animal life and everything. It needs very, very essential for deforestation. Forest helps replenish soils and help retain nutrients being wasted away. Deforestation is led to land pollution. அது காடுகளை அழித்தல் என்னாவது? காடுகளை காக்க வேண்டும், அழிக்கக்கூடாது. டிஃபாரஸ்டேஷன் எதுக்கு வழிவகுக்குதுன்னா டு லேண்ட் பொல்யூஷன். நிலம் கெட்டு போவதற்கு, பொல்யூஷன் மாசுபடுவதற்கு வழிவகுக்குது. சாயில்ஸ் அண்ட் ஹெல்ப் அண்ட் ரீடைன் நியூட்ரியன்ஸ் பீயிங் வேஸ்ட் அவே. டிஃபாரஸ்டேஷன் இஸ் led to land pollution. நிலம் மாசுபடுவதை யாரு காக்கிறது? காடுகளை அழித்தலின் மூலமாக நிலத்தினுடைய லேண்ட் பொல்யூஷன் மாசுபடுகிற வாய்ப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக காசஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன். என்னென்ன காரணங்கள் லேண்ட் பொல்யூட் ஆகிறதுக்கு? வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா கவனிக்கணும். காசஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன் அண்ட் சாயில் எரோஷன். டிஃபாரஸ்டேஷன் carried out to create dry land is one of the major concerns. Land that is once converted into a dry or barren land can never be made fertile again, whatever the magnitude of measures to convert it. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் சாயில் எரோஷன். மண் அரிப்பும் காடுகளை அழித்தலும். ஃபர்ஸ்ட் காசஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன். லேண்டு எப்படி பொல்யூட் ஆகுதுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் சாயில் எரோஷன். காடுகளை அழித்தலும் மண் அரிப்பும் மிக மிக முக்கியமான பாயிண்ட் நம்பர் 1. Deforestation carried out to create dry land is one of the major concerns. Land that is once converted into a dry or a barren land மாறும் பொழுது can never be made fertile and மறுபடியும் அதை வளமான நிலமாக மாற்ற முடியாது. whatever the magnitude of measures to convert it. அப்படி இருக்கும் பொழுது that should be main reason for that deforestation and soil erosion. Number 2, agricultural activities. With growing human and pet animal population. நல்லா புரிஞ்சுங்க. அக்ரிகல்ச்சர் விவசாய தொடர்பான வேளாண்மை தொடர்பான செயல்பாடுகளால் என்னாவது? நம்பர் 2, வித் growing human and pet animals. வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள். Demand for food has increased considerably. Farmers often use high toxic fertilizers and pesticides to get rid of insects, fungi and bacteria from their crops. However, the overuse of these chemicals results in the contamination and the poisoning of land. Understand? Agricultural activities. அதாவது விவசாயம் மேம்பட வேண்டும் என்பதற்காக the farmers can use fertilizers, pesticides and insecticides. These should be developed only the growth of the paddy and other things. That is, yielding is very good. But, however, automatically it will affect contaminated and poisoning of land. அதனுடைய விளைவு chemicals யூஸ் பண்ணும் பொழுது, however, the overuse of these chemicals and results in contamination and poisoning of land.
நிலத்தினுடைய வளத்தை ஒழித்து ஃபெர்டிலிட்டி போயிடும். அதை வந்து என்ன பண்ணும், கெடுத்துட்டு கண்டாமினேட்டட் கலப்பு பாய்சன் கலந்துடுற நிலமாக மாற்றி என்டையர் திங் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடிய வாய்ப்பு. தட் ஷுட் பி யூஸ்ட் இன் த கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இன்செக்டிசைட்ஸ் லைக் திஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஃபார் தி ஹை ஈல்டிங். ஈல்டிங் நல்லா இருக்கணும், பூச்சி சாவும், ஈல்டிங் நல்ல வளமான செழிப்பான நிலமாக உருவாக்க வேண்டும் என்ற உயரே நோக்கத்தோடு செய்யும் பொழுது உண்மையில பார்த்தீங்கன்னா இன் ரியல் வேர்ல்ட் த ஃபெர்டிலிட்டி, தி லேண்ட் ஷுட் பி லாஸ்ட் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி because it also contaminated land and poisoning the land. கெட்டு போயிடும், பாய்சன் லேண்டோட இதே போய் அது பாய்சனிங் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அதெல்லாம் மிக்ஸ் ஆகும் பொழுது என்ன ஆகிடுது, லேண்டோட ஃபெர்டிலிட்டிஸ் போயிடுது. அண்டர்ஸ்டாண்ட்? நம்பர் 2. நம்பர் 3, மைனிங் ஆக்டிவிட்டீஸ். அடுத்ததுன்னா மைனிங், சுரங்க தொழில். டூரிங் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் மைனிங் ஆக்டிவிட்டீஸ் several land spaces are created beneath the surface during extraction and mining. சுரங்க நோண்டி சுரங்க தொழிலில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக செவரல் லேண்ட் ஸ்பேஸ் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஆர் கிரியேட்டட் beneath the surface. அதனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே போயிடுது, லேண்டோட சர்ஃபேஸ் குறைஞ்சிடுது. அடுத்ததாக லேண்ட் ஃபில்ஸ். 4th பாயிண்ட், லேண்ட் ஃபில்ஸ். ஈச் ஹவுஸ் ஹோல்டு ப்ரொடியூசர்ஸ் tons of garbage each year due to changing economic lifestyle of the people. Garbage like plastic, paper, cloth, wood and hospital waste get accumulated. Items that cannot be recycled become a part of the landfills that cause land pollution. அதாவது லேண்டில் நிலத்தில் இருக்கக்கூடிய இது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அது வந்து இட் ஆல்சோ கிவ்ஸ் இட் ஆல்சோ ஸ்பாயிலிங் த என்டையர் லேண்ட் ஏரியா. தென் ஒன்லி தட் ஷுட் பி இம்மிடியட்லி ரிமூவ்டு ஃப்ரம் தட் லேண்ட். அப்போ வந்து ரீசைக்ளிங், மறு சுழற்சியின் மூலமாக அதை வந்து என்ன பண்ணணும், தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாவிட்டால் அது வந்து தட் ஷுட் பி ஸ்பாயில்டு த லேண்டை ஸ்பாயில் பண்ணும். அடுத்ததாக இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில்மயமாதல். டியூ டு இன்க்ரீசிங் கன்சூமரிசம். நல்லா கவனிக்கணும், ஆல் ஆஃப் தி லிசன். 4 பாயிண்ட் போயிட்டோம். 5வது பாயிண்ட் இண்டஸ்ட்ரியலைஸ், தொழில்மயமாதல். டியூ டு இன்க்ரீசிங் கன்சூமரிசம் மோர் இண்டஸ்ட்ரீஸ் வேர் டெவலப்ட் விச் லெட் டு டிஃபாரஸ்டேஷன். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேவ்டு த வே ஃபார் மாடர்ன் ஃபெர்டிலைசர்ஸ் and chemicals that were highly toxic and led to soil contamination. இண்டஸ்ட்ரியேஷன் தொழில்மயமாகும் பொழுது, மக்கள் அதிகமாக கன்சியூம் பண்ணும் பொழுது, நுகரும் பொழுது, அவருடைய நுகர்ச்சிக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது என்டையர் ஏரியா வந்து என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரினால ஸ்பாயில் ஆகுது. நாட் ஓன்லி தட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேவ்டு த வே ஃபார் மாடர்ன் ஃபெர்டிலைசர். ரிசர்ச், ஆராய்ச்சியின் மூலமாகவும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய என்னது ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி ஹை ஈல்டிங், அதிகமான விளைச்சல் வேண்டும் என்பதற்காக டாக்ஸிக் அண்ட் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணும் பொழுது தட் ஷுட் பி அஃபெக்டட் த என்டையர் லேண்ட் ஏரியா. தட் ஷுட் பி ரிலேட்டட் டு சாயில் கண்டாமினேஷன். அது எதுக்கு வைங்கன்னா நிலம் வந்து கண்டாமினேஷன், கலப்பு, நிலத்தில் என்ன கலந்துரும், பாய்சன் கலந்துரும், கண்டாமினேட்டட் கலப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங், கட்டுமான செயல்பாடுகள். டியூ டு அர்பனைசேஷன், நல்லா ஆல் ஆஃப் இட் இஸ் டன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, கட்டுமான பணிகள். கன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் கட்டுமானம். டியூ டு அர்பனைசேஷன், நகர்மயமாகும் பொழுது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். எல்லா இடத்துலையும் நகர்மயமாகுதுன்னா எல்லாரும் பில்டிங் கட்டுவாங்க. கட்டும் பொழுது என்ன ஆகும்னா திஸ் ஹேஸ் ரிசல்டட் இன் லார்ஜ் வேஸ்ட் ஆர்டிகல்ஸ் லைக் வுட், மெட்டல், பிரிக்ஸ், பிளாஸ்டிக். அதிலிருந்து வரக்கூடிய வேஸ்ட், அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்பொழுது ஏற்படக்கூடிய வேஸ்ட் ஆர்டிகல்ஸ்னா மெட்டல் வேஸ்ட்டு, பிரிக்ஸு, செங்கல், பிளாஸ்டிக் எல்லாம் என்ன ஆகும், வேஸ்ட் எல்லாம் என்ன ஆகும், தீஸ் ஆர் டம்ப்டு அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் அர்பன். அது வந்து குவிக்கப்பட்டிருக்கும், அர்பன் நகர்ப்புறத்தில் குவிச்சு வச்சுருப்பாங்க. அது ஏரியா த லீடு டு லேண்ட் பொல்யூஷன். அதனுடைய விளைவாக லேண்ட் என்ன ஆகுதுன்னா பொல்யூட் ஆகிடுது, மாசுபடக்கூடிய வாய்ப்பு. தட் ஷுட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்?
சிக்ஸ்த் ரீசன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். 7வது பாயிண்ட் நியூக்ளியர் வேஸ்ட், அணு மூலமாக ஏற்படக்கூடிய வேஸ்ட் வீணாகிறது என்னன்னு பாருங்க. தி லெஃப்ட் ஓவர் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், லெஃப்ட் ஓவர் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், ஹார்ம்ஃபுல் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அஃபெக்ட் ஹியூமன் ஹெல்த். அதனுடைய நியூக்ளியர் இது அது வந்து விஞ்ஞானம் வளரும் பொழுது, அணு ஆயுதங்கள்லாம் உற்பத்தி ஆகும் பொழுது நேச்சுரலாக பார்த்தா லெஃப்ட் ஓவர் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், ஹார்ம்ஃபுல் அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அஃபெக்ட் ஹியூமன் ஹெல்த் எல்லாம் என்ன ஆகுனா மனிதனுடைய ஹியூமன் ஹெல்த்தை பாதிக்கும். பாதிக்கும்னா they will feel ill afterwards, they may die immediately. They are dumped beneath the earth to avoid any casualty. These 7 points are very, very important points for the causes of land pollution. Land pollute ஆகிறதுக்கு these are all these very important causes. Understand? All of you note down and write down the points. You yourself can write without referring the book. That is also possible. You must watch and write. Then you can gain, recall and remember. All of you. Next one. Effects of land pollution. அதனுடைய விளைவாக அது காசஸ் காரணங்கள் பார்த்தோம். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷனால என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய லேண்ட் பொல்யூஷன் மாசுபடும் பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுங்கிறத we can see now. Soil pollution. Soil pollution is another form of land pollution where the upper layer, நல்லா புரிஞ்சுக்க, soil pollution மண் வந்து என்ன ஆகுது, பொல்யூஷன் மாசுபடும் பொழுது another form of land pollution where the upper layer, மேலே இருக்கக்கூடிய பரப்பு லேயர் இருக்குல்ல, மண்ணுடைய படிமானம் of the soil is damaged. This is caused by the overuse of chemical fertilizer. ஏன் அது டேமேஜ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இட் கேன் பி யூஸ்டு த்ரூ த கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர். ரசாயன பொருட்களும் உரங்கள்லாம், பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லிலாம் லேண்டில் நம்ம ஜெர்ம்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது உரங்கள் நல்லா வளருங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணால் செடி வளர்ந்து நெல் நல்லா இது பண்ணி நல்லா விளைச்சல் அதிகமாக இருக்கும். we are getting the very good yield, but actually it will also affect the entire land mass, that is the layer, upper layer now spoil ஆயிடும். This is caused by the overuse of chemical fertilizers and pesticides. This leads to loss of fertile land. வளமான நிலத்தினுடைய வளத்தை போக்கிவிடும். எது கெமிக்கல்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் யூஸ் பண்ணுறதுட்டு என்டையர் லேண்ட் வந்து அதனுடைய ஃபெர்டிலிட்டி வில் லாஸ். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அண்டர்ஸ்டாண்ட்? This leads to lots of fertile land. Pesticides kill not only pests, பூச்சிகளை ஒண்டி பெஸ்டிசைட்ஸ் கொள்ள, அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், மனித இனத்தையே அது என்ன பண்ணும், அந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து மனிதனையே சாவடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தட் கேன் பி பாசிபிள். எவ்வளோ அழகாக சொல்கிறான் பார். சாயில் பொல்யூஷன் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன். சாயில் மண் வந்து மாசுபடுதல் என்பது அனதர் ஃபார்ம் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன். நிலத்தினுடைய பொல்யூஷனுக்கு அனதர் ஃபார்ம், மறு உருவம் அதுக்கு. where the upper layer of the soil is damaged. மண்ணுடைய அப்பர் லேயர் இருக்கு இல்லையா, மேல் படிமானங்கள், நல்ல வெரி குட் லேயர் வந்து this is caused by the over use of chemical and fertilizers and pesticides. அது ஏன் ஏற்படுதுன்னா, ஓவர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ், ரசாயனம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறது, தட் ஓவர் அப்பர் லேயர் வில் பி ஸ்பாயில்டு. அண்டர்ஸ்டாண்ட்? அது இது விளைவாக திஸ் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட். அது வந்து என்ன ஆகுதுன்னா, வளமான நிலத்தினுடைய ஃபெர்டிலிட்டியை லாஸ் பண்ணிடுது. ஃபெர்டிலிட்டினா வளத்தை அழிச்சிடுது. பெஸ்டிசைட்ஸ் கில் நாட் ஓன்லி பெஸ்ட், பூச்சிகளை ஒண்டி கொள்ளலை, அண்ட் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ், மனித இனத்தையே அது அழிக்குது. எது பூச்சிக்கொல்லி மனித இனத்தையே அழிக்குது. எவ்வளவு அழகாக சொல்கிறாங்க பற்றி. ஆல் ஆஃப் யூ லிசன் அண்ட் நோட் டவுன் த பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இம்பேக்ட். நம்பர் 2, ஹெல்த் இம்பேக்ட். அடுத்ததாக த லேண்ட் வென் கண்டாமினேட்டட் வித் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். இது வந்து ஹெல்த் இம்பேக்ட், உடல் சுகாதாரம் சம்பந்தமாக சொல்கிறாங்க. ஹெல்த் இம்பேக்ட், எஃபெக்ட்ஸ் ஆன் லேண்ட் பொல்யூஷன் பார்த்துட்டுங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன், நிலம் பொல்யூஷன் ஆகிறதுக்காக ஏற்படக்கூடிய அதனுடைய எஃபெக்ட்ஸ் விளைவுகள் தான் ஃபஸ்ட்டு சாயில் பொல்யூஷன் பார்த்தோம். இப்போ ஹெல்த் இம்பேக்ட். த லேண்ட் வென் கண்டாமினேட்டட் வித் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் லீட் டு ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கின்ஸ் கேன்சர். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் ஆஃப் யூ நோட் டவுன் திஸ் பாயிண்ட். த லேண்ட் வென் கண்டாமினேட்டட், அதாவது கலக்கிறது, கண்டாமினேஷன் நான் கலப்பு, அதில் என்ன கலக்குது, வித் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்,
ரசாயன உரங்களும் கலக்கும் பொழுது தட் வில் லீட் டு ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கின் கேன்சர். உடலில் என்ன ஆகுது, ஸ்கின் தோலில் வந்து புற்றுநோய் ஏற்படும். அண்ட் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்முடைய சுவாசித்தலுடைய சிஸ்டத்தையே என்டையர் திங்ஸ் வில் பி ஸ்பாயில்டு. ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. நல்லா கவனிக்கணும். கேன்சர் மே அக்கர். தி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கேன் ரீச் அவர் பாடி த்ரூ ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்பை எப்படி உடம்புக்குள்ள போகும் பொழுது த்ரூ த ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் பழங்களின் மூலமாகவும் வெஜிடபிள்ஸ் உணவு மூலமாகவும் நம்ம உடம்புல அது வந்து தாக்குது. ஏன்னா அதில் காய்கறியெல்லாம் என்டையர் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஃபுட்டு வந்து பேடி ரைஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகி என்டையர் ஹியூமன் பீயிங்ஸே வில் பி ஸ்பாயில்ட் அண்ட் டெத் மே அக்கர். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அண்டர்ஸ்டாண்ட்? ஹெல்த் இம்பேக்ட், உடல் ரீதியான காரணம், ஹெல்த் இம்பேக்ட். அடுத்ததாக காஸ் ஃபார் ஏர் பொல்யூஷன். All of you note down all these points, very, very important point. You must also use and you must realize the causes and you must avoid these things. Understand? அதாவது வாழ்க்கைக்கு நம்ம படிக்கிறத வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும். That is the very, very essential one. அடுத்த காசஸ் ஃபார் ஏர் பொல்யூஷன். காற்று ஏன் மாசுபடுது, அதுக்கு என்ன காரணங்கள்? காஸ் லேண்ட் ஃபில்ஸ் அண்ட் வேஸ்ட் டம்பிங் லீட் டு ஏர் பொல்யூஷன். லேண்ட் ஃபில்ஸ் எது? வேஸ்ட் டம்பிங். வேஸ்ட் வீணானதெல்லாம் குச்சி வைக்கிறோம், அது வந்து என்ன ஆகுது? காற்றை மாசுபடுத்துது. த அப்நார்மல் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் ஸ்ப்ரெட் இன் த அட்மாஸ்பியர் காஸ் டிரான்ஸ்மிட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அமாங் தி மாசஸ். அதனுடைய குப்பையெல்லாம் குவிச்சு வைக்கிறதுட்டு அதுலேருந்து காற்றின் மூலமாக நமக்கு என்ன ஆயிடுதுன்னா அட்மாஸ்பியர்ஸ் காஸ் டிரான்ஸ்மிட் ரெஸ்பிரேட்டரி, சுவாசத்தல். ரெஸ்பிரேஷன்னா சுவாசித்தல் என்பது நம்முடைய நுரையீரலை பாதித்து அமாங் த மாஸ் கிரேட் டிசீஸை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு தீஸ் ஆர் ஆல் தீஸ் கேன் டூ லைக் தட். எவரிபடி மஸ்ட் வாட்ச் அண்ட் ரீட் அண்ட் யூஸ் யுவர் செல்ஃப். படிக்கிறத வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி அவாய்டட். அண்டர்ஸ்டாண்ட்? படிக்கிறது எதுக்கு? வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். தட் ஷுட் பி அவாய்டட். இதெல்லாம் வேஸ்ட்டை வந்து எப்படிலாம் ரிமூவ் பண்ணுங்கிறத வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ மஸ்ட் அவாய்ட். நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆன் வைல்ட் லைஃப். The animal kingdom has suffered mostly in the past decades. பல 10 ஆண்டுகள், டீகேட்ஸ்னா 10 ஆண்டுகளாக, பல ஆண்டுகள் 20-30 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டீகேட்ஸ். த அனிமல் கிங்டம் ஹேஸ் சஃபர்டு மோஸ்ட்லி இன் த பாஸ்ட் டீகேட்ஸ். பல ஆண்டுகளாக வைல்டு அனிமல், மிருகங்கள் வந்து என்ன ஆயிடுது? மறைஞ்சு போயிடுது. டீகேட்ஸ் அழிஞ்சிடுது. தே ஃபேஸ் ஏ சீரியஸ் த்ரெட் வித் ரிகார்ட்ஸ் டு லாஸ் ஆஃப் ஹேபிடேட் அண்ட் நேச்சுரல். அது வந்து என்னது? நேச்சுரல் இயற்கை வந்து என்விரான்மெண்ட், சுற்றுப்புறம் வந்து சுகாதாரமாக இல்லை. அதுக்கு வேண்டிய வாட்டர் கிடையாது, எவ்ரிதிங் இல்லை. அதாவது அவைகளுக்கு வேண்டிய ஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு உணவு கிடையாது. தட் சுட் பி மெயின் ரீசன். த கான்ஸ்டன்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆன் லேண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு நிலையான மனிதனுடைய நடவடிக்கையின் காரணமாக லேண்ட் இஸ் லீவிங் பொல்யூட்டட். என்னது? நிலம் வந்து என்னது? மாசுபடுகிறது. ஃபோர்சிங் தீஸ் ஸ்பீசஸ் டு மூவ் ஃபர்தர் வே. Sometimes several species are pushed to the verge of extinction or disappear due to no conducive environment. இதனுடைய காரணத்தினால sometimes several species are pushed to the verge of extinction or disappear due to no conducive. அதனால இந்த ரீசன்னால பல மிருகங்கள், கொடிய மிருகங்கள்லாம் என்ன ஆயிடுது? அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் த லேண்ட் பொல்யூஷன். அடுத்ததாக ரெமடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் லேண்ட் பொல்யூஷன். ரெமடியல் மெஷர்ஸ், தீர்வுகள். வாட் ஆர் ஆல் த ரெமடிஸ்? அதுக்கு இதெல்லாம் இருக்குது. அதுக்கு என்ன தீர்வு அது சொல்ல போகிறாங்க. நல்ல கவனி. ரெமடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் லேண்ட் பொல்யூஷன். நிலம் மாசுபடுவதை கட்டுப்படுத்துவதற்கான ரெமடியல் மெஷர்ஸ், தீர்வுகள். அதை எப்படி கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளை இப்போ சொல்ல போகிறாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் அந்த தீர்வுகள். இப்போ நம்பர் 1, making people aware about the concept of you also, all the students, those who are studying in this lesson, you also adopt this, then only you can get benefit. Provided it is impossible, அது வந்து படிக்கிறதே வேஸ்ட்.
படிக்கிறத வந்து வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்க. இப்போ மேக்கிங் பீப்புள் அவேர் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் எ ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். மேக்கிங் பீப்புள் அவேர், தெரிஞ்சிருக்கணும் என்ன அபவுட் த கான்செப்ட் ஆஃப் எ ரெடியூஸ், குறைக்கிறது எது, ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். ரீசைக்கிள்னா மறுசுழற்சியின் மூலமாக டஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, பயன்பாட்டை கொண்டு வர்றது. தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், மெயின் ரெமெடியல் மெஷர்ஸ். 2, பையிங் பயோ டீக்ரேடபிள் ப்ராடக்ட்ஸ். பயோ டீக்ரேடபிள் அதாவது நல்ல ப்ராடக்ட்ஸை பார்த்து பையிங் வாங்கும் பொழுது டீக்ரேடபிள் அதாவது எக்ஸ்பைரி ஆனதோ அல்லது நாள்பட்டதோ அதை வாங்கக்கூடாது. அடுத்தது மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். 3வது பாயிண்ட், மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை குறைக்க வேண்டும். மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட். பூச்சிக்கொல்லிகள் வீட்டில் வைக்கிறோம், எது மொஸ்கிட்டோ ரிப்பலண்ட், அது வந்து நைட்டில் வச்சுட்டிங்கன்னா அது என்ன ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய என்டையர் சுவாசிக்கும் பொழுது ரெஸ்பிரேட்டரி ஆர்கனை ஸ்பாயில் பண்ணும். அது மாதிரி மினிமைசிங் தி யூசேஜ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகளை உபயோகத்தை குறைக்க வேண்டும். 5வது பாயிண்ட், ஷிஃப்டிங் கல்டிவேஷன். கல்டிவேஷன், வாட் யூ மீன் பை கல்டிவேஷன்? நிலத்தை வந்து உழுது பயிர் பண்ணுறத என்ன பண்ணணும், ஷிஃப்ட் முறையில் பயன்படுத்த வேண்டும். அப்புறம் அடுத்ததாக டிஸ்போசிங் அன்வான்ட். 5வது பாயிண்ட்டு, டிஸ்போசிங் அன்வான்ட் கார்பேஜ் ப்ராப்பர்லி எய்தர் பை பர்னிங் ஆர் பை பரியிங் அண்டர் த சாயில். அன்வான்ட் கார்பேஜ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, கார்பேஜ், தேவையற்ற பொருட்கள், வேஸ்டேஜஸ் அண்டு பிளாஸ்டிக், இதெல்லாம் என்ன பண்ணணும், பர்னிங், எரிச்சிடணும், அல்லது பரியிங் அண்டர் த சாயில், கீழே மண்ணுக்கு கீழே புதைச்சிடணும். தீஸ் ஆர் ஆல் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Disposing unwanted garbage properly either by burning or by burying under the soil. எரிக்கணும் அல்லது புதைக்கணும், எங்க மண்ணுக்கு அடியில் புதைச்சிடணும், under the soil. Next, 6வது பாயிண்ட், minimizing the usage of plastics. Minimizing the usage of plastics. பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்க வேண்டும். அதை வந்து that should be avoided. அது it gives great harm to the human beings life, human life. ஓகே, all of you listen. இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். all of you get ready to write all those question and answers and write and send it to me as early as possible. These are all very very important lessons that should be useful to your life also. அது வந்து வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும். Note down the question. State the meaning of environment. Number 1. What do you mean by ecosystem? Number 2. Mention the countries that are the brief the linkage between economy and the environment. 3 more question, 3 more question. Specify the meaning of material balance principle. 3. Explain different types of air pollution. The 4th question, what are the causes of water pollution? இந்த 4 கொஸ்டின் 3 மார்க்கு, 2 மார்க் கொஸ்டின். பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி க்ரோத் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட், ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதை வந்து தட் ஷுட் பி ரிட்டன் பை யூ அண்ட் சென்ட் இட் டு மீ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். டுமாரோ இட் செல்ஃப், நாளைக்குள்ளே எனக்கு டுமாரோ ஈவினிங் இட் செல்ஃப் எனக்கு அனுப்பிடணும். படிக்கிறத இமீடியட்லி யூ கேன் அப்சர்வ், யூ மே அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் யூஸ் யுவர் ஓன் லைஃப். உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு தீஸ் ஆர் ஆல் திஸ் வெரி 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 குட் lesson that should be adopted by you. ஓகே, அதை பயன்படுத்தி நீங்கள் பெனிஃபிட் அடையணும். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.